This is venkat@kevin.com. இது பர்சனலாக பண்ணுற வீடியோ அது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் டைம் டு see திஸ் இன்சூரன்ஸ் டொமைனில் நான் கற்றுக்கிட்டது கன்சல்டிங் செஷன் மாதிரி பண்ணி அதில் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்க்கு. ஏன்னா ஒருத்தர் எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க, எங்கிட்ட பேசிட்டு ஒரு பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பீன் டூயிங். சம்டைம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்க டிரெக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. வித் தட் செட், முக்கியமாக இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் கன்சல்டிங் பண்ணும்போது இட் இஸ் நாட் தட் ஒரு அப்பா அம்மானா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், டயபெட்டிஸ் பிபி இருக்கும். சரி, எங்கே இருக்குங்களே பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் வில் ஹேவ் லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ், இல்லாட்டி மைனர் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஹார்ட்டில் ஒரு ஸ்டண்ட் வச்சுட்டாங்கன்னா கூட நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கிடைக்குது. அது கூட நான் பெரிய விஷயம்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில பேரோட ஹெல்த் செட் பேக் எப்படி இருக்கும்னா வி வில் ஃபீல் வெரி பெயின்ஃபுல். என்னடா இவங்களுக்கு சின்ன வயசு சின்ன வயசுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 20s 30s சின்ன வயசுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நான் 50 வயசு வரைக்குமே அவங்களுக்கு இன்னும் வாழ்றதுக்கு நிறையா இருக்குதுன்னு நான் நினைப்பேன். நான் அந்த ஏஜில் அவங்களுக்கு மைனர் ஹெல்த் செட் பேக், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்தால் பரவாயில்ல, மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் அவங்ககிட்ட அவங்கெல்லாம் கன்சல்டிங் ஃபீலாம் பே பண்ணுவாங்க. நான் நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு அடுத்த நாளோ எனக்கு அது வச்சுக்க பிடிக்க மாட்டேங்குது. வில் ரிட்டர்ன். ஐ வில் டெல் யூ த ரீசன் வை. இன்னொரு கதை. என்ன பண்ணுவாங்கன்னா என் வீடியோவே பார்த்துட்டே இருக்காங்களாம். 1 வருஷமாக பார்க்குறாங்களாம், 2 வருஷமாக வாங்குறாங்களாம். அவங்களுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ரிப்போர்ட் வரும் தெரியுமா. இந்த மாதிரி மாத்திரம் ஒரு 4-5 பேர் இந்த 6 மாதத்துலேயே கால் பண்ண. உங்கள் வீடியோவே பார்த்துட்டு இருந்தேன், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்காம விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி மேஜர் ஹெல்த் செட் பேக்கு எனக்கே தெரியும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அதுவுமே எனக்கு வந்து அது வந்து எனக்கு கோவமே வருது. ஏன்னா நான் வந்து விளாட்டா, அஃப்கோர்ஸ் ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ், பட் டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி. வசதி இல்லாதவங்க ஒரு ப்ராடக்டை வாங்கலைன்னா பரவாயில்ல. தீஸ் ஆர் வெல் ஆஃப் பீப்புள். ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. அதுவுமே அவங்ககிட்டயுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன் நான். யூனோ பிகாஸ் தே ஆர் கோயிங் த்ரூ மேஜர் ஹெல்த் செட் பேக். அவங்க கவலையில் இருப்பாங்க. என்னோட ஐடியாலஜி என்ன இருக்குன்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கன்சல்டிங் பண்ணுவாங்க. 1 மணி நேரம்லாம் பேச வேண்டியது இருக்கும். பட் தட் இஸ் நாட் பிரிங்கிங் ஹாப்பினஸ் டு மீ. இந்த டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. யார்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அவங்க தான் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒன் சி, அம்மா அப்பா, மதர் இன்லா, ஃபாதர் இன்லா கன்சல்டிங் பண்ணுவாங்க, ஹெல்த் செட் பேக் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நார்மல். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா 20s 30s அப் டு 50, அதாவது 25 வயசும்பாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே வர முடியாத அளவுக்கு ஹெல்த் ஆகிருக்கும், மேஜர் ஹெல்த் செட் பேக். ஆனால் 50 வயசில் இருக்கவங்களுமே நான் யங்கு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க சில்ட்ரன் இன்னும் படிச்சுட்டு இருப்பாங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வருதுன்னு சொல்லிட்டு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ப்ராப்ளி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வாங்க முடியாது, அவங்க ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு வாங்க முடியும். இல்லாட்டி அவங்க ஒய்ஃப்க்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் இருக்கும், இவருக்கும் சில்ட்ரனுக்கு தான் வாங்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. இது ப்ரைவசி பாலிசினா நிறைய சொல்ல முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்னியில் கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சும்பாங்க. இந்த மாதிரி 20s 30s 50s எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டம் நல்ல ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறது. தலையில் பிளட் கிளாட் ஆயிடுச்சும்பாங்க. திஸ் இஸ் மேஜர். கரெக்டாக. இன்னொன்று வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அது ரொம்பவே கவலையாக இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு. என்னென்னா ஒரு சில பேர் இல்லை நீங்கள் விரும்பி கொடுக்குறேன்பாங்க, அதனால நான் வில் கீப் த மணி, பட் சம்டைம்ஸ் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் ஒரு சில பேருக்கு. நான் வேறு எதுக்காவது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இவங்களுக்கு இப்போ ஒருத்தர் பேர் சொன்னவங்க இவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இவங்களுக்கு ஏன் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடுச்சு. தே சுட் நாட் see that I do this like a typical business. அது மாதிரி நான் எல்லாருக்குமே ஒரு கன்சல்டிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். இட்ஸ் லைக் கெரியரில் இன்செக்யூரிட்டி. ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்கே இன்செக்யூரிட்டி இருக்குது. என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவர், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மெசேஜ் பண்ணார். ஸோ ஈவன் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்குமே அவங்க கெரியரில் இன்செக்யூரிட்டி இருக்கும். ஐடி செக்டாரில் இருக்கவங்க கேட்கவே வேண்டாம். சம் பீப்புள் வில் ஹேவ் இன்செக்யூரிட்டி. ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ பண்ண நிறைய பேர் ஐம் கோயிங் த்ரூ டிவோர்ஸும்பாங்க. சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்ட் கால் பண்ணுவாங்க. ஆர் தே ஹேவ் சம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். திஸ் இஸ் ஒன் திங். பட் நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூவில் மேஜர் செட்பேக்னு இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக்னு சொல்லும் போது நெஞ்சு ஆள் மனசில் ஒரு கருக்குன்னு ஒரு வேதனை வரும். இந்த மாதிரி வேதனை இருக்கவங்கள்ட்ட வந்து தே ஹாவ் பெயின், அதுவும் மேஜராக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. ஸோ do you think your money will bring happiness to me? It will certainly not bring happiness.
ஸோ நெறைய பேர் இப்போ நெறைய பேர் என்னோட கன்சல்டிங் ஃபீ இவ்வளோன்னு சொல்லும்போது நெகோசியேட்லாம் பண்ணுவாங்க. நேத்து கூட ஒரு நெகோசியேட் பண்ணாரு. ஐ டோல்ட் ஹிம் நான் ஐ எம் ஆல்சோ கோயிங் த்ரூ சம் வொரீஸ். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க சொன்னேன். இப்போ நெகோசியேட் பண்ணுறாருன்னா நீங்கள் என்கிட்ட கன்சல்டிங்கே பண்ணலைன்னா அந்த காசையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்ல. யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி இக்னோர் மீ. இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஒரு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கு, சரிங்களா? இட்ஸ் அ சம்மர். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஏசி வாங்கி தான் ஆகணும். தட்ஸ் அ மேண்டேட்ரி திங், யூ நீட் இட். நான் ஆஃபர் பண்ணுற எந்த சர்வீஸுமே மேண்டேட்ரி கிடையாது. ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ் வேணும், ஒருத்தட்ட பேசி பார்க்கலாங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நெகோசியேட் பண்ணுற அளவுக்கு எதுக்கு போகணும், நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்கப்பா நான். ஸோ தட் ஆல்சோ இஸ் நாட் கோயிங் டு பிரிங் மீ ஹாப்பினஸ். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ஒர்த் இட், கன்சல்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது பேசினா ஐ வில் பி ஹாப்பி. இட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஐ வில் அக்செப்ட் யுவர் மணி அண்ட் யுவர் மணி வில் பிரிங் ஹாப்பினஸ். மைனர் ஹெல்த் செட் பேக் ஓகே. ஒரு டயபெட்டிஸ், பிபி, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாங்கிறது ஓகே. ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சா கூட அடுத்த 20 வருஷம் நல்லா இருக்க போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா அவங்க நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா. பட் ஒரு சில ஹெல்த் செட் பேக்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து ஆள் மனசில் ஒரு என்ன, ஐ மீன் ஒய் ஷுட் ஐ கெட் மணி. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ டெஸ்பரேட்டாகவும் இல்லை டு மேக் மணி. ஏதோ ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அண்ட் டூயிங் திஸ். ஸோ எதுக்காக இது ஷேர் பண்ணுறேன்னா, எகெயின் இதில் சப்டிலாக ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு சில பேர் நினைப்போம், எதுக்குடா இவங்களுக்கு இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு சொல்ல யோசிக்க தோணும். என்னடா சின்ன வயசு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ தட் மணி இஸ் நாட் மேக்கிங் மீ ஹாப்பி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஐ டோன்ட் நோ, ஐம் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் டூயிங் திஸ் ஒர்க். ஏன்னா நிறைய பேர் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் எது எது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கிளைண்ட் ஹைதராபாத்தில் இருக்கார். ஒரு 2-3 நல்லா தெரியும் அவர் எனக்கு. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே அவர் எனக்கு பழக்கம். அவர் குட்டி குழந்தை. அவர் டாக்டருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது. அப்போ மறுபடியும் இன்னொரு இப்போ 1.5 வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் மெசேஜ் பண்ணார். இப்போ அதுக்கு நான் இப்போ டெஸ்ட் எடுத்தோம், என்னோட பாப்பாவுக்கு வந்த டாக்டருக்கு வந்து சரியாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டார். அண்ட் தென் ஹி பேட் மீ த ஃபீ. ஐ செட் அதெல்லாம் வேண்டாங்க, இன்னொரு கைதுக்கு பே பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அவருக்கு என்ன தெரியுமா, இப்போ கிடைக்குமான்னு கேட்டாங்க. தென் ஐ டோல்ட் ஹிம், அட நீங்கள் வந்து யுவர் டாட்டர் இஸ் ஹெல்த்தி நவ், யூ காட் அனதர் ரிப்போர்ட் விச் சேஸ் இஸ் ஹெல்த்தி. நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து எதுக்கு சந்தோஷப்படணும்னு தெரியாமல் போயிடுச்சோன்னு நான் நினைப்பேன். இன்சூரன்ஸ் மறுபடியும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் இஷ்யூனால இன்சூரன்ஸ் இன்னும் கிடைக்காம போகலாம். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் நவ் சி இஸ் ஹெல்த்தி, அதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்சூரன்ஸ் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐ திங்க் மணி சம்டைம்ஸ் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் பட் நாட் ஆல்வேஸ். அதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.